ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இங்கே ஒரு ஸ்டாக்கு நல்ல டிமாண்டிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பரபரன்னு எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இந்த ஸ்டாக் அப்படியே பாதி விலை கிடைக்குது. அப்போ பாதி விலை கிடைக்கிற இந்த ஸ்டாக் நல்ல செக்டாரில் இருக்குது, பரபரன்னு போகுது. இதை வாங்கலாமா வேண்டாமா, என்ன செய்யலாம் அப்படி இந்த வீடியோவில் பார்த்துட்டு போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டுருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னா. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வரையிலும் அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை, இதுவே முழுக்க போதுமானது. இது நல்லா போகுது அப்படின்னு 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இதில் உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் இன்னமும் தெரியல, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்லா இருக்குது, எங்களுக்கு என்ன பெரிய லெவலில் வேணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது ஒரு காலம் நீண்ட ப்ராசஸ். வேறஸ் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ரேட் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்ம புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம், மெல்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக், ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்ச நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு மேட்ச் ஆகலை, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு டிசைன் பண்ணதை சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸு 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நல்லா போயிட்டு. இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கல. இந்த ஸ்டாக்கோட பேர் ராசி எலக்ட்ரோட்ஸ். ராசி எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் பரபரன்னு அப்படி போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் அதோட இயர் ஹையிலேருந்து ஆஃப் த வேல்யூவாக குறைஞ்சிருச்சு. அப்படியே பாதியாக விலை குறைஞ்சி வந்திருக்கு. பாதியாக விலை குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னா உடனே நம்ம இந்த மிடில் கிளாஸோட இந்த சீப் மென்டாலிட்டி வரும். சீப்பாக இருக்குது, வாங்கி போடலாம் அப்படின்னா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சீப் அப்படிங்கிறது தான் காஸ்ட்லி அப்படின்னு நான் சொல்லுவேன், அனுபவத்தில் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த ஸ்டாக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரே வார்த்தையில் ஒரு வெர்டிக்ட் கொடுத்துடலாம். இது திஸ் இஸ் அ வேல்யூவேஷன் ட்ராப்பு. ஸோ வேல்யூவேஷன் ட்ராப் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வர்ற மாதிரி சீப்பாக இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சு ஃபர்தராக எல்லோரையும் வாங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ளவங்க அதை வித்துட்டு போனாங்கன்னா இன்னும் ஃபர்தராக கீழே போய் ஒரு டீப்பாக கீழே போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி வர்றதுக்கும் நீங்கள் வாங்கின விலைக்கு வர்றதுக்கும் அந்த இயற்கைக்கு வர்றதுக்கும்
பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகலாம். அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு வேல்யூ ட்ராப்பு. இந்த வேல்யூ ட்ராப் ஸ்டாக் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து எஸ்எம்எஸில் வந்து அனுப்பிவிடுவாங்க. இந்த ஸ்டாக் இத்தனை குவான்டிட்டி வாங்க, அத்தனை குவான்டிட்டி வாங்க, இது பெருசாக பெருகும், ஒரு வெல்த் மேக் பண்ணலாம், மல்டி பேக்கராக அப்படின்லாம் வந்து ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அப்போ இந்த ஸ்டாக் பார்த்த உடனே என்ன புரியுது, திஸ் இஸ் அ வேல்யூவேஷன் ட்ராப் அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட இது பார்க்கும்போது இந்த ஜீரோ இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இங்கே வந்து வருது. அது என்ன அப்படின்னா வந்து எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐஐ அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்க யாரும் இந்த ஸ்டாக்கில் வந்து கை வைக்கவே, இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ஆர்வம் காட்டவே இல்லை. இந்த ஸ்டாக் பற்றி அவங்க யாரும் ஒப்பீனியன் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அடுத்தடுத்த வருடங்களில் டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஒரு சரிவு மாதிரி அப்படி கீழே வந்துகிட்டே, இன்க்ளைன்ட் அப்படி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் காமிக்குதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் அண்ட் ஆவரேஜ் ஈக்விட்டிங்கிறது வந்து 10%லேருந்து 8% இப்போ குறைஞ்சிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் பராமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ROCE, இந்த ROCE அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ ROCE அப்படிங்கிற ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இது இவங்களுடைய பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்களுடைய சேல்ஸுமே குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பேராமீட்டர் இங்கே பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 27.96% இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 1% கீழே உள்ள ப்ரமோட்டர் ஹோல்டிங் உள்ள ஸ்டாக் எல்லாம் போயிட்டுருக்கு. 27.96 அப்படிங்கிறதையே சில பேர் கன்சர்வேட்டிவ் ஆட்கள் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து பத்தாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஓகே, இப்போ இன்ஃபோசிஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அதன் இயர் ஹையிலேருந்து பாதி விலைக்கு வந்துடுச்சு, மறுபடியும் இயர் ஹைக்கு போயிடும் அப்படிங்கிற ஆசையை மட்டும் மனசில் வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கில் கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இந்த ராசி எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து நான் வாங்க சொல்லியும் பரிந்துரை பண்ணலை, விற்க சொல்லி பரிந்துரை பண்ணலை, இதை அவாய்ட் பண்ண சொல்லியும் சொல்லலை. இது வந்து என்னோடய தனிப்பட்ட நான் இந்த ஒரு ஸ்டாக் எடுத்து நான் பார்க்குறேன், இந்த ஸ்டாக் வந்து இப்படி இருக்குது, ஒரு ட்ராப் வைக்கிற மாதிரி இருக்குது, இதை மாட்டிக்கக்கூடாதுப்பான்னு எனக்கு புரியுது. ஸோ அதை வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுமேனு நான் சேனலில் போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே என்ன பர்சனல் வியூ, தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ராசி எலக்ட்ரோட்ஸ் ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ சில விஷயங்கள் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தம்லாம் போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சு அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் வீட்டில் உள்ள வேறு யார் பேரில் ஆரம்பித்து வச்சு இதை நான் யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்து இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக, அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போவே அதை பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.